பார்வை எடுத்துக்கிற பேசலாம். திரு ஜேம்ஸ் மார்ட்டின், நீங்க உங்கள் விஜய் நான் வருவேன் 234 தொகுதிகளிலையும் விஜயே போட்டி போடுறதா நினைங்க அப்படின்னு சொன்னவர் திடீர்னு தன்னார்வலர்களை களத்தில் இறங்கி பரப்புரை செய்யுங்கள், காலை மாலை 2 வேளையும் பரப்புரைக்கு போங்க அப்படின்னு சொல்றது எதை காட்டுது? சந்தர்ப்ப சூழ்நிலையினால அனைத்து இடங்களுக்கும் வர முடியுமான்றது சாத்தியம் இல்லை. எல்லா தொகுதிகளுக்கும் வர மாட்டது சாத்தியம் இல்லை. அதனால மக்கள் அதுவும் முக்கியமாக களப்பணியாளர்கள் தன்னார்வலர்கள் யார் சொல்றாரு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறது எண்ணிக்கை இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதாவது இன்ஃபுளுசர்ஸ் ஆகட்டும், அங்கே தொண்டு நிறுவனங்கள்ல பணிபுரிகின்ற மக்களாகட்டும், அவங்க எல்லாம் அவங்களே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் அந்த வார்த்தை இன்க்ளூசிவ் ஆகும். ஏன்னா தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகளை தாண்டி பொதுமக்கள்ல நிறைய பேர் இன்ஃபுளுன்ஸா இருக்கிறவங்க விஜய்க்காக வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொது வெளியில. அதனுடைய கோட்பாடுதான் அது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு எல்லா கிராமத்துக்கும் நான் வருவேன், ஆனா தேர்தல் முடிந்த அப்புறம் வருவேன் அப்படின்னு. விஜய் அவர்களுடைய அரசியல் இந்த வெறும் இந்த தேர்தலுக்காக அவர் வரல. இது ஒரு லாங் ஷாட், லாங் பீரியட். அப்ப இந்த தேர்தல்ல எவ்வளவு தூரம் மேக்சிமமா அவர் மக்களை சந்திக்க முடியுமோ நிச்சயம் அதுக்கான முயற்சிகளை செய்வார். பின்னடைவு நிச்சயமாக இருக்கு. அதுல ஒரு வகையில ஒரு நேரத்துல எஸ்ஓபி காரணமா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் உடல்நல பிரச்சனைகளால ஒரு காரணம் இப்ப சொல்லப்பட்டது. ஆனால் அதே நேரத்துல அவங்க மல்டிபிள் பிளேசஸ் கான்சென்ட்ரேட் ஜேம்ஸ் மார்ட்டின் சொல்லித்தான் தெரியுது. அந்த மாதிரி எதுவும் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்ல. அப்படி ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்ல. அப்படி ஒரு தகவலை நான் ஒண்ணுக்கு இந்த தகவல் தான் சார் பிரச்சனையே. இந்த தகவல்னு வர்றதுதான் பிரச்சனையே. தகவல்ல அபிஷியலி நான் நியூஸ் மீடியாவை தான் பாக்குறேன். அதுல இருந்து ஒரு சில வரும்போது நான் அதுக்கு அப்படி நாங்க எந்த செய்தியும் போடல, எந்த ஊடகங்களிலும் அப்படி செய்தி வெளியாகல. நிறைய பரப்புரை பயணங்கள் ரத்து அப்படிங்கிற பட்டியல் தான் வருது. அனுமதி கேட்கிறாங்க, அனுமதி அளிக்கப்படுது, பயணம் ரத்து அப்படிங்கிறது தான் வருது. இல்ல, அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். என்ன அப்படின்னா, மல்டிபிள் தொகுதிகளுக்கு அவங்க பிளான் பண்ணி அந்த இது கொண்டு வரும்போது அது கேன்சல் ஆகும் போது ஒரு சில தொகுதிகளுக்காக அந்த டோட்டல் ஏரியாவை நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆல்டர்னேட் தான். இப்ப உதாரணத்துக்கு ரத்து செய்யப்படுகின்ற நாட்களுக்கு வேற பகுதிகளுக்கு அவங்க அப்ளை பண்றாங்க. அதுவுமே தெரிய வரும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப என்னன்னா, பெரும்பாலும் என்ன பேசுறாங்க, ஒரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறது இல்லை. ஆனால் அவரை சந்திப்பதற்கு வரும்போது எவ்வளவு மக்கள் கூடுகிறார்கள். அதே மாதிரி நடிகர்களுக்கு கடந்த சில நாட்கள்ல 2-3 இடங்கள் ரத்தாச்சு. கடலூர் ரத்தாச்சு, இன்னைக்கு ஒரு பயணம் ரத்தாகுது இல்ல. அத இன்னொரு இடத்துல எங்க பேசினாரு, எங்க அப்ளை பண்ணாரு, அத எந்த தொகுதியில? சார் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கும்மிடிப்பூண்டி கேன்சல் ஆனதா சொன்னாங்க இல்லையா, அதுக்கு டேட் போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகிகளுக்காக இந்த இப்ப கேன்சல் பண்றதுல ஸ்கெட்யூல் போடுறதாக சொல்றாங்க. சோ 48 hours பிஃபோர் தான் நமக்கு சில விஷயங்கள்ல அப்ளிகபிளா தெரியும். சிலது பாத்தீங்கன்னா முன்கூட்டியாகவே அப்ளை பண்ணி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இன்னும் கையில் இருப்பது மிக குறைவான நாட்கள், 13 நாட்கள் தான் கூட இல்ல. அப்படியான சூழல்ல திட்டமிட்ட பயணங்களே ரத்து செய்யப்படும் போது இன்னும் புதிதாக பயணத்தை திட்டமிட்டு அங்க பரப்புரைக்கு போக முடியும் அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? இல்ல, முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ண முடியும். இது யதார்த்தமான சாத்தியம். அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 4 hours 5 hours ஷெட்யூல் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஏகப்பட்ட கூட்டம் காரணமாக இப்ப நேற்று கூட பேச முடியாம போனதற்கு காரணமே என்ன அப்படின்னா, அவர் ஒரு டைமிங் ஷெட்யூல் போட்டு நம்ம வரும்போது ஒரு இடத்துக்கு 3 hours ஆகும்னு பிளான் பண்ணும்போது அது 6 hours 5 hours ஆகும்போது நிச்சயமாக அது சிரமம் தான். அதனால அதே நேரத்துல அங்க கோட் ஆஃப் கண்டக்ட் கிட்ட ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறதுனால அவர் அதை தவிர்த்துட்டு போறாரு. ஏன்னா அவ்வளவு தூரம் பயணிச்சுட்டு அங்க ஒரு 10 நிமிஷம் பேசுறது. அதுதான் கேக்குறாங்க. இப்ப அந்த நீங்க சொன்ன மாதிரி மதுரையில இருந்து காரைக்குடி வர்றதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுது இல்ல, ஆனா திரும்பி போகும்போது சீக்கிரமா போயிடுறாரு அப்படிங்கிறாங்க. திரும்பி போகும்போது சீக்கிரமா போயிடுறாருன்னா அனுமதி வாங்குற நேரங்கள்லதான் அவர் வராரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல வராரு அப்படின்ற போது அந்த நேரத்துக்கு அவங்க நிச்சயமா கவனிக்கிறாங்க. அதே போல நேற்று காரைக்குடியில இருந்து மறுபடியும் அவர் விமான நிலையம் செல்லும் வரைக்கும் மக்கள் அவரை சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் ஒரு கருத்து. இப்ப என்ன அப்படின்னா, அவர் எவ்வளவு தூரம் இந்த தேர்தல்ல அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா அவர் பேசுறதும் அவர் செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே டிட்டோவா என்ன பண்றாங்கன்னா காப்பி அடிக்கிறாங்க. மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு போட்டோ ஃப்ரேம்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க அதிமுகவுடைய 2 நாள் பிரச்சாரத்தை பாருங்க, போட்டோ ஃப்ரேம் வாங்கிக்கிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நடிகர் அரசியல் பார்க்காதீங்கன்னு
இபிஎஸ் அவர்கள் பேசுறாரு. இப்ப அப்படி காப்பி அடிக்கிறாங்கிறத சொன்னா அப்ப வேறையும் பேசலாம். பவன் கல்யாண் வந்து பரப்புரையில இருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டுறதா, இப்ப விஜயும் அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறாரா, அவரும் அப்படியே பவன் கல்யாண காப்பி அடிக்கிறாரா அப்படின்னு கேட்கலாம். இல்ல, அப்படி ஒப்பீடுகள் வைத்துக் கொள்ளலாம். அது நீங்க வந்து எப்படி வேணாலும் ஒப்பீடுகள் வைத்துக் கொள்ளலாம். இது வரைக்கும் யாருமே செய்யாதது செய்யணும்னா நேரா வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து தான் வந்து இறங்கணும் ஒரு இடத்துல. அந்த மாதிரி இல்ல. அதாவது ஆனால் இப்போ இவர் பண்றதுக்கு அப்புறமா பாருங்க, இவர் ஒரு குழந்தையை தூக்குறாருன்னா இவங்களும் குழந்தையை தூக்குறாங்க. இவர் கண்ணாடி போட்டாரா இவங்க கண்ணாடி போடுறாங்க. அதுக்கப்புறம் வளர்த்தோம்னா இவர் வந்து விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் போகிற முதல் பரப்புரை, தேர்தல் பரப்புரை, சந்திக்கிற முதல் தேர்தல் சார் இது. மற்ற கட்சி தலைவர்கள் அப்படித்தான் பரப்புரைக்கு போறாங்களா? 40 வருஷம் 50 வருஷம் இருக்கிற கட்சி தேர்தலை சந்திக்கிற கட்சி தலைவர்கள் இருக்காங்க. அவங்களையும் நீங்க முதல் முறையா களத்துக்கு போற ஒருத்தரையும் ஒப்பிடுறீங்க. இல்ல, நான் ஒப்பிடுறது எதனால அப்படின்னா நடக்கிறத வச்சுதான் ஒப்பிடுறேன். எந்த வகையில ஒப்பிடுறேன்னு பாருங்க. அவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஏன் பார்க்கணும், ஏன் பண்ணணும்ன்றது அது அவர்களுக்கு வெளிச்சம். ஆனால் இன்னைக்கு இப்ப விஜய் அவர்கள் வர்றது ரத்தாகுது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதே இடத்துல எத்தனை அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நிலுவையில் இருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், ஆக்டிங் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் வாக்கு சேகரிக்க போகும்போது மக்கள் விரட்டி அடிக்கிறத பத்தி எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்கோம்? எங்க தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாதீங்க, எங்க பகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாதீங்கன்றத களத்துல இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். நானே ஒரு 30 தொகுதிகள்ல சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா மக்கள் வந்து வரவேற்கிறார்கள். யாரை அப்படின்னா விஜய் அவர்கள் இங்க வந்து என் தொகுதிக்கு வருவாரா, நம்ம பகுதிக்கு வருவாரான்னு ஏக்கமா இருக்கு. இவர்கள் வந்து போனாலுமே உதாரணத்திற்கு ஒரு பொதுமக்கள் 10 பேர் கிட்ட கேட்போம். இது வந்து எடப்பாடி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ எங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னு கேளுங்க, என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னு கேளுங்க. ஆனா அதே வந்து விஜய் அவர்கள் பத்தி கேளுங்க. இதுதான் அரசியல் இன்னைக்கு. நம்ம அடுத்த தேர்தல்ல பேசலாம் சார். முதல் முறை தேர்தல் அப்படிங்கிறதுனால வரவேற்பு இருக்கு, நம்ம பேசுவோம். ஆனா நீங்க சொல்றதும் இருக்கு, செய்திகள் அதையும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அதையும் பாக்குறோம். ஆனா நீங்க பரப்புரைக்கு வருவதிலேயே சிக்கல் இருக்கு. அவரால திட்டமிட்ட இடங்கள்ல பரப்புரையே என்ன நம்பிக்கையை ஏற்படுத்துறீங்கங்கறத கேள்வி. இல்ல, இன்னொரு பதிவு நான் வந்து செய்யறேன். இது வந்து 233 தொகுதி இன்னைக்கு வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்றது இல்ல. எல்லா தொகுதிகளிலும் பிரச்சாரம் பண்றாங்க, எல்லா தொகுதிகளிலும் மக்களை போய் சந்திக்கிறாங்க. அது நடந்து கொண்டுதான் கேண்டிடேட் பண்றாங்க சார். கேண்டிடேட் பரப்புரை பண்றாங்க, அவங்களுக்கு அவங்க பரப்புரை பண்ணிக்கிறாங்க. கட்சி தலைவர் பண்றாரா? போற இடங்கள்ல குறைந்தபட்சம் வேட்பாளர்களினுடைய பெயர்களையாவது சொல்றாரா? வேட்பாளர்களை பக்கத்துல ஏத்தி நிக்க வச்சு இவங்க தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர்னு காட்டுறாரா அப்படிங்கறத கேள்வி. முதல்ல அவங்க பேரையே சொல்லலையே. பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்ல, காரைக்குடியில நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேட்பாளரோட தான் அவர் வந்து பயணிச்சாரு கொஞ்சம் தூரம். காரைக்குடியில பேசவே இல்ல. அதனால வேட்பாளரை வேன்ல ஏத்தி கையை உயர்த்தி காட்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு மக்களுக்கும் காரணம் தெரியும். இவங்க எவ்வளவு தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டாலுமே அவர் வந்து மக்களோட மக்களா இருக்கிறார். இதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதனால சில காரணங்கள்னால தள்ளி போடப்பட்டாலும் மக்களும் விரும்புகிறார்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று, அவரும் மக்களை பேசலாம். திரு ஐநாதன், நீங்க பரப்புரைக்கு அனுமதி கேட்கிறாங்க, அனுமதி கிடைச்சதும் பரப்புரையை ரத்து செய்யறாங்க. இறுதியா தொண்டர்களை கூப்பிட்டு நீங்க போய் களத்துக்கு போய் பரப்புரை செய்யுங்க, காலை மாலை இருவேளை பரப்புரை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க இடத்துல இது தடுமாற்றமா இருக்கு? இல்ல, தான் வராது ஒரு காரணத்தை சொல்லணும்ல ஒரு தலைவர். இப்ப இங்க பேச வந்திருக்கிறவர் ஒரு ஆதரவாளர், அவருக்கும் எதுவும் தெரியாது. அந்த கட்சிக்காரங்க யாரும் பேச வர்றதில்லை ஊடகத்துக்கு, அதனால் எதுவுமே தெரியாது. இந்த ஜனநாயக அரசியலில் வெளிப்படைத்தன்மைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ விஜய்க்கு உடம்பு சரியில்லை, போயிட்டு வந்தார், உடல்நல குறைவு ஏற்பட்டு விட்டது, எனவே அடுத்த 2 நாட்களுக்கான அவருடைய திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு ரத்து செய்யப்படுகிறது, பின்னாளில் அவர் அதே இடத்துக்கு வருவார் அப்படின்ட்டு அந்த கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு செய்தி குறிப்பு வந்துச்சா? ஏன், என்ன காரணம்? இவங்களே கற்பிச்சு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நாளைக்கு சைதாப்பேட்டைக்கும் டி நகருக்கும் வர்றதுக்கு வந்துட்டு 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சைதாப்பேட்டையில் வந்துட்டு 1 மணி நேரத்துக்குள்ள பேச முடியாது. 19 நிமிஷம் பேசினார். இப்போ கடைசியாக அவர் எங்கே பேசினாரோ, தஞ்சாவூரா எங்கே, அங்கே பேசும்போது 19 நிமிஷம் பேசினார். பேசி முடிச்சுட்டு போனார். அதே மாதிரி சைதாப்பேட்டையில் ஒரு 20 நிமிஷம் பேசிட்ட உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டி நகருக்கு போயிடலாம். அங்க போயிட்டு ஒரு 20 நிமிஷம் பேசலாம், 30 நிமிஷம் பேசலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா ரத்து பண்ண 10 நிமிஷத்துல போற மாதிரி சூழ்நிலை இருந்தா போயிருக்கலாம் சார். நீங்க இது வரைக்கும் பார்த்ததை வச்சு சொல்லுங்க. ஒரு தொகுதியில இருந்து பல தொகுதிக்கு போக முடியல. தொடரு நீங்க சொல்ற மீதி தொகுதியில இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நடக்குது. நீங்க யதார்த்தத்தை பேசுவோம். அதுதான் யதார்த்தம் தான். நீங்க எப்படி தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி நாள் முழுவதும் தொலைக்காட்சி முன்னாடி பார்த்துட்டு பிறகுதான் நான் பேசுறேன். புரியுதுங்களா?